வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலாக அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறவங்க நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் sscsr.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜியனோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ்நாடு ஆந்திராவில் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருந்தீங்க, தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானால எக்ஸாம் சென்டர் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் வேற ஸ்டேட்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கான எஸ்எஸ்சியோட அந்த ரீஜனல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ரீஜனுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும், உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்கள் கேரளாவில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கேரளா கர்நாடகா ரீஜனுக்கு தனியாக இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் தான் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ sscsr.gov.in அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் போஸ்ட் தான் இருக்கும். ஓகே, இதில் மொத்தம் 3 பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அடுத்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த 3மே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 10th லெவல் போஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. 12th லெவல் போஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவலில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். இதில் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்குது. ஓகே, ரிஜெக்டட்னு வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன் நீங்கள் இனிமேல் அப்ளை பண்ணுற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆனவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த டேட்டில் எக்ஸாம் இருக்கும், எந்த டைமில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். நோ யுவர் ரோல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, எந்த லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த லெவலோட வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் வரும். மறுபடியும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ யுவர் ரோல் நம்பர், டைம், டேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 10th லெவல்லையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 12th லெவல்லையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவலையும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாம் நடக்கும். நீங்கள் 3லையுமே செக் பண்ணிக்கோங்க. 3 எக்ஸாமும் என்னைக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து 2 எக்ஸாம் ஒரே நாளில் காலையில் ஈவினிங் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 3 எக்ஸாமும் கூட ஒரே நாளில் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த டேட்டில் எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, எக்ஸாம் எந்த டைமில் நடக்கும், எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறக்கூடிய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அட்மிட் கார்டு வந்து இந்த எக்ஸாம் டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ இதுக்கு 4 நாளைக்கு முன்னால தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் அதுக்கு முன்னால் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகாது. ஸோ இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி எக்ஸாம், இவருக்கு வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இவரோட அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களோ அந்த லெவலுக்கான லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இல்லைனா ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த். ரோல் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் டேட் செக் பண்றீங்கல்ல, இந்த இடத்துல வந்து ரோல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுடைய அட்மிட் கார்டு. இதை நீங்க வந்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது நீங்க கலர் பிரிண்ட் அவுட்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். எதனாலும் வந்து எஸ்எஸ்சியில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுலையுமே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் ரெண்டுமே இருக்கும். ரோல் நம்பர் முக்கியம், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுலையுமே எக்ஸாம் டேட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும், கேட் க்ளோசிங் டைம் வந்து முக்கியமானது. நீங்க கண்டிப்பா இதை வந்து நோட் பண்ணணும். இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 20ஆம் தேதி 2:30 3 தான். ஓகே, அதாவது 2:30 to 3:30 தான் வந்து இவருக்கான எக்ஸாம். அப்போ 2.25 கிட்ட எக்ஸாம்களுக்கு போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல கொடுத்துருக்காங்க கேட் வந்து 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எந்த டைம்ல எக்ஸாமோ அந்த டைமுக்கு ½ an hourக்கு முன்னாலேயே என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு 1 hourக்கு முன்னாலே நீங்க எக்ஸாம் ஹாலை ரீச் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமுக்கு, அதாவது கேட் க்ளோசிங் டைமுக்கு
ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி லேட்டாக போய் அவங்கள வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது இப்போ கிராஜுவேஷன் லெவல் தான் இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. கிராஜுவேஷன் லெவலில் அவர் இத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறாரு. அதே மாதிரி 12th லெவலில் நீங்கள் எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. 10th லெவலில் நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. ஸோ 3 லெவலில் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு 3 எக்ஸாம். ஒரே லெவலில் நிறைய போஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா எந்த இடத்துல எக்ஸாம், அதாவது எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸை வந்து எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைமுக்கு முன்னாலே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததான் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருந்திருக்கும். இல்லை நான் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்கல அப்படின்னா எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இதில் மொத்தம் வந்து 4 செக்ஷன் இருக்குது. 4 செக்ஷனில் எந்த செக்ஷன் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து மாற்றி அட்டன் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் ஜிகே அட்டன் பண்ணுங்க, அப்புறம் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இங்கிலீஷ், இல்லைன்னா இங்கிலீஷ் ஜிகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜிகேவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்ததா ரீசனிங் வாங்க. ஓகே, ரீசனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் வந்து 20 கொஸ்டின் கிட்ட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஒரு சில கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் இது டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் லென்த்தாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணுறப்போ மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க. அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 20 கொஸ்டினாவது உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதையும் எவ்வளோ குயிக்காக அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக அட்டன் பண்ணிடுங்க. அடுத்ததான் மேத்ஸுக்கு வாங்க. மேத்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லைன் 1.5 லைன் 2 லைன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அதை விட பெருசா போகுது, இல்லைன்னா இந்த கொஸ்டின் சின்னதா இருந்தாலும் இது வந்து டஃப் ஆனது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு 17ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இன்னொரு 5 கொஸ்டின் பெண்டிங் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5ல இருந்து ஒரு 8 கொஸ்டின் கிட்ட பெண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கடைசி உங்களுக்கு இவ்வளவுதான் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைம்ல எவ்வளோ அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்க. ரீசனிங்க முடிச்சுட்டு அடுத்து மேத்ஸ் வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிங்க. இந்த மாதிரி ஆர்டர்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்டம்ப்டை வந்து நீங்க மேக்சிமமா கொடுக்க முடியும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது நீங்க இதுக்கு மார்க் டெஸ்ட் பர்டிகுலரா தேடினீங்க அப்படின்னா செலக்ஷன் போஸ்ட்டுக்கு கிடைக்காது. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்க டெஸ்ட் புக்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே நான் இதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். அந்த பிடிஎஃபே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் உங்க லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேப்பராவது ப்ரீவியஸ் இயர் பேப்பரை வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமோட இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இங்கிலீஷா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பாங்க. நீங்க மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ் இருக்காது, ஆனா ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, அது வந்து நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிஜிஎல் எக்ஸாம் பேப்பர்ல பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினை பாக்குறப்ப தோணும். அதனால நீங்க கண்டிப்பா செலக்ஷன் போஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல நான் ஃப்ரீயாவே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா அதை மட்டும் நீங்க பண்ணிருங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த அட்மிட் கார்டை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போகலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகலாம். அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா எக்ஸாம் சென்டர் இருக்கிற இடத்துல பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டவுட் தான், ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அதனால நீங்க முன்னாலேயே இப்பவே வந்து அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து கொண்டு போகணும். அப்ளை பண்ணப்போ கொடுத்த அதே போட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, அதுவும் இதுல நீங்க இப்போ லைவ் கேப்சர் தான் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறனால நீங்க நார்மலா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்னவோ அதை வந்து ஒரு 2 காப்பி வந்து கொண்டு போயிருங்க. அடுத்ததா ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து கொண்டு போகணும். ஐடி கார்டுனா என்ன அப்படின்னா ஆதார் கார்டு, இல்லைன்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் கொண்டு போங்க. கண்டிப்பா ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, அடுத்ததா பேப்பர் பென் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேப்பரும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, பென்னும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும் அப்படின்னாலும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக. ஓகே, நீங்க கொண்டு போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பேப்பர் பென் வந்து கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ட்ரெஸ் கோடு என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பெருசா எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது.
இப்போ நீங்கள் டிஷர்ட் பேண்ட் கூட போட்டு போகலாம், கேர்ள்ஸ்லாம் சுடிதார் போட்டு போகலாம். ஸோ அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. முடிஞ்ச அளவு கேர்ள்ஸ் வந்து ஜுவல்ஸ் போட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா ஒரு சில சென்டரில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த எக்ஸாம் ஹால் டிப்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்க எல்லாருமே பாத்துருங்க. இது நான் CGL 2022 எக்ஸாமுக்காக போட்டது தான். பட் இது வந்து SSCல ஆன்லைன் எக்ஸாம் எழுத போற எல்லாருக்குமே காமனான ஒரு வீடியோ தான். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க, SSC எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்காம போயிடாதீங்க. இதுல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல தான் கொடுத்துருப்பேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாதான் அந்த ஆப்ஷன் சேவ் ஆகும். இல்ல நீங்க டைரக்டா வந்து கொஸ்டினை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த ஆப்ஷன் சேவ் ஆகாம கூட போகும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துருங்க, மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.